ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதலுக்கு தயாராகி வரக்கூடிய சூழல்ல சீனா இப்போ ஈரானுக்கு தாக்குதலுக்கும் தற்காப்புக்கும் ஆயுதங்களை அனுப்புகிறது. விமானம் தாங்கி கப்பல்களை மூழ்கடிக்கக்கூடிய ஏவுகணைகளை வாங்க சீனாவும் ஈரானும் ஒப்பந்தம் செய்ய இருக்கு. ஈரான் சீனாவுடன் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை முடித்துக் கொள்வதற்காக கடந்த 2 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்தாலும் இப்போ அதற்கான வேலைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. 1980களில் ஈரானுக்கு சீனா ஒரு முக்கிய ஆயுத சப்ளையராக இருந்தது. ஆனால் சர்வதேச அழுத்தம் காரணமா அடுத்த 10 ஆண்டுகள் அது குறைந்தது. இப்போ சீனாவில் தயாரிக்கப்பட்ட CM-302 ஏவுகணைகளுக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட நிறைவடையும் நிலையில இருக்கு. CM-302 தவிர தரையிலிருந்து தாக்கக்கூடிய வான் ஏவுகணை அமைப்புகள், மேன்பேட்ஸ் என அழைக்கப்படக்கூடிய ஏவுகணைகள், பாலிஸ்டிக் எதிர்ப்பு ஆயுதங்கள், செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுதங்களை வாங்குவதற்கும் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் சுமார் 290 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று தாக்கும் திறன் கொண்டது. மேலும் கப்பல் பாதுகாப்புகளை தவிர்த்து தாழ்வாகவும் வேகமாகவும் பறக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இவைகளை பயன்படுத்தும் பொழுது ஈரானுடைய தாக்குதல் திறன்கள் கணிசமா மேம்படும் என சொல்லப்படுது. இது அமெரிக்க கடற்படைகளுக்கு அச்சுறுத்தல் அமையும் எனவும் சொல்லப்படுது. சீனா CM-302 உலகின் சிறந்த கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையாக சந்தைப்படுத்துது. இது ஒரு விமானம் தாங்கி கப்பலை மூழ்கடிக்கும் திறன் கொண்டது. இந்த ஏவுகணையை கப்பல், விமானம், வாகனங்களில் கூட பொருத்தி பயன்படுத்தலாம். இந்த ஏவுகணையால நிலத்தில் உள்ள இலக்குகளையும் அழிக்க முடியும்.